தமிழ்நாட்டுல என்னையா நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா, என்ன இப்ப நடப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. உங்க பார்வையில தமிழ்நாடு எப்படி இருக்கு இப்ப? என் பார்வையில் தமிழ்நாடு தமிழ்நாடாக தான் இருக்கு. ஏப்பா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உனக்கு வந்து தார்க்கம்பை வச்சு குத்திக்கிட்டா இருக்க முடியும். அதிகாரிகளுக்கு அதுக்காக தானே அந்த துறையை வந்து கொடுத்துருக்கான். லூசாடா நீ. சரியா செய்யலைன்னு சொல்றாரு. சரியா செய்யாதனால தான் இப்போ மாற்றி புதுசாக கமிஷனரை போட்டிருக்கோம். இந்த இடத்துல அதிமுக செஞ்சா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதிமுக செஞ்சான்னா திமுக செஞ்சான்னா எல்லாம் ஒரு குட்டையில் உண்ண மட்டைகள் தான். சரி, இப்ப இந்த கொலையில வந்து குற்றவாளிகள் பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஆமா. அவங்க எல்லாம் குற்றவாளிகளே இல்ல, உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொல்றாங்க. உண்மையான குற்றவாளி உங்க வீட்டுல வந்து உட்காந்துருக்கேன். நீங்க விசாரணை ஆரம்பிக்கவே நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருந்தா அவன் தப்பிச்சு போயிருவாங்களே. அவங்க பாரு, திமுக ஆட்சி வரும்போது மட்டும்தான் ரவுடிகளுடைய அந்த ஆதிக்கம் தலை தூக்குது அப்படின்னு சொல்றாங்க பல பேரும். எங்க ஆட்சி காலத்துல இந்த என்கவுண்டரே நடக்கிறது இல்ல. ஏன் அப்படி? அதுதான் பாதி பேர் கட்சியில ரவுடிகள் தான் இருக்காங்களா? வந்து இதெல்லாம் வந்து திமுகவின் கோட்டைன்னா அப்புறம் ரவுடிங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்காங்க. நாங்க என்ன உரம் போட்டா வளர்க்க? ஆமா, ஏன் நீங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றவங்க அப்புறம் திமுகவின் கோட்டைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப ரவுடிகள் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கணும். ரவுடிகள் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. யாரு கட்டுப்பாட்டுல? ஏதோ 1-2 இந்த மாதிரி நடக்குது, அவ்வளவுதான். தவறான வழிக்கு போக வைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அரசு தான் போக வைக்குது. திமுக அரசா? ஆமா. மது எப்ப ஒழிப்பீங்க அப்படின்னு அது வந்து பிரதமர் மோடி நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படிதான் பிரதமர் மோடி நினைச்சாதான் முடியுமா மது ஒழிக்க? ஆமா, இந்தியா பூரா ஒழிச்சா தானே. இந்தியா மூலம் ஒழிக்க வேணாம், ஏன் நமக்கு தமிழ்நாட்டுல ஒழிக்க? தமிழ்நாட்டுல மாத்திரம் ஒழிச்சு என்ன பண்ண முடியும்? பக்கத்துல இருக்க பாண்டிச்சேரியில இருக்கு, ஆந்திரால இருக்கு, கர்நாடகால இருக்கு, கேரளால இருக்கு. நீ நடுவுல தீவு மாதிரி உட்காந்துட்டு இருக்க திட்டுல. அப்புறம் சுத்தி மது இருக்கும்போது நாங்க மட்டும் மது ஒழிச்சு என்ன பண்ண? நீங்க சொன்னீங்கல்ல, அதனால தானே கேக்குறாங்க. சொன்னோம் சொரக்காயில உப்பு இல்லைன்னு, அதுக்காக வந்து சொரக்காயில உப்பு இருக்குன்னு சொன்னதுனால தானே மக்கள் கேக்குறாங்க. அப்புறம் எதுக்கு தான் இப்படி ஆட்சி நடத்துறீங்க? நாங்க எதுக்கு நடத்துறோம்? தேவையானது குரல் கொடுக்க மாட்டீங்க. அது நாங்க பேசிக்கிறோம், நாங்க பாத்துக்குவோம். நீ ஒன்னும் என்னமோ சொன்ன மாதிரி நீ அழுகாத. முதல் கண்ணி நீ வடிக்கல, நான் முதல் கண்ணி வடிக்கல. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எதுவுமே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. திருமாவளவர்கள் அவரே பெரிய மாநாடுலாம் போட்டார், அவருக்கு 2 சீட்டு கொடுக்குறீங்க. உள்கட்சி விவகாரத்துல நீ யாரு தலையிடுறதுக்கு? உனக்கு யாரு அந்த அதிகாரம்? உள்கட்சியில நான் வரல. இப்ப காங்கிரஸும் இப்ப திருமாவளுடைய கட்சியும் இப்ப உள்கட்சியில இருக்காங்க. ஆமா, எங்களுடைய கூட்டணி கட்சி. எங்க கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள கொடுத்துக்குவோம், வாங்கிக்குவோம். அது நீ ஒன்னும் விலக்கு பிடிக்க வேண்டாம். ஏயா, நீங்க முன்னாடி சிஸ்டம்ல வெறும் 700 மார்க் எடுத்துட்டு பணத்தை கொண்ட கோடி ரூபாய் கொடுத்துட்டு சீட்டு வாங்கி டாக்டர் ஆயிடுறான். இப்படி ஆக முடியுது இல்லையே. பாரு, நீட்டு வந்து இப்ப என்ன புடுங்குனா எல்லாம் கொஸ்டின் போய் 4 மாநிலம் 5 மாநிலத்துல இது பண்ணி 1500 பேருக்கு வந்து கேன்சல் பண்ணி திரும்ப எக்ஸாம் நடத்தினதுல 800 பிள்ளைங்க தான் போச்சு. மீதம் பிள்ளைகள்லாம் எழுதவே இல்லை. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாட்டுல என்னையா நடந்துகிட்டு இருக்கு? தமிழ்நாட்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, என்ன இப்ப நடப்புல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. உங்க பார்வையில தமிழ்நாடு எப்படி இருக்கு? இப்ப என் பார்வையில தமிழ்நாடு தமிழ்நாடாக தான் இருக்கு. ரொம்ப சிறப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே. தமிழ்நாடு தமிழ்நாடா இருக்கு. சிறப்பா என்ன? இதுல என்ன சிறப்பு? என்ன சிறப்பு இல்லை? இல்ல, உங்களுடைய ஆட்சி திமுக ஆட்சி நடக்குது, எதுவும் சிறப்பா அதுவும் நடக்கலையா? சிறப்பா ஒன்றும் ஆட்சி இல்லைங்க. பாரு கண்ணு, இதுல வந்து நீ எதை வச்சு கேட்குறேங்கிறது எனக்கு தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. ஒரு பெரிய மாநகரம், சென்னை மாநகரம் பெரிய மாநகரம். தமிழ்நாடுங்கிறது ஒரு பெரிய மாநிலம். ஏறக்குறைய ஒரு 8 கோடி பேர் வாழக்கூடிய இந்த மாநிலம். இதில் வந்து கேங் வாருங்கிறது நிறைய நடக்குது. கேங்ஸ்டர் 2 ஆட்களுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க, அதில் வெட்டிக்கிறான், குத்திக்கிறான், செத்து போகிறான். இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் நடக்குது. அதை காவல்துறையும் அவங்கள பிடிக்கிறாங்க, வழக்கு தொடுக்கிறாங்க, குற்றவாளிகளை வழக்கு தொடுத்து தண்டனை வாங்கி தர்றாங்க. இது மாதிரி இருக்குது. வேற என்ன பண்றது? காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்குது. காவல்துறை மேல எங்களுக்கு சரியான நடவடிக்கை தான். அது கொஞ்சம் சரி இல்லை அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ வந்து சிட்டி கமிஷனரை மாற்றிட்டு ஏற்கனவே ஒரு சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த திரு அருண் அவர்கள் வந்து இப்போ சென்னை கமிஷனராக அப்பாயின்மெண்ட் பண்ணி. இதுக்கு முன்னாடி தகுதி அற்றவர்னு நினைக்கிறீங்களா? தகுதி அற்றவர்னு சொல்ல முடியாது. அவரே மாற்றம் பண்ணீங்க. அவர் 1 ஆண்டு காலமாக இருந்திருக்காரு. பட் இருந்தாலும் இப்போ வந்து பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவரை வந்து வெட்டிட்டாங்க. ஸோ அது அவருடைய அஜாக்கிரதையாக இருக்கலாம். இதுவரை வந்து கீழ்மட்டத்திலே நம்ம. யாருடைய அஜாக்கிரதை? காவல்துறையினுடைய அஜாக்கிரதை தான் அது. காவல்துறை வந்து அதை சரியான முறையில், ஏன்னா அவர் மேலே ஏற்கனவே
ஒரு முத்திரை குத்தப்பட்ட நபர்கள் தான் அவங்கெல்லாம். அவங்கள கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சுருக்கணும். அந்த கண்காணிப்பு வளையத்தில் இல்லாத காரணத்தினால தான் இது மாதிரி இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. கேர்லெஸ்ஸாக விட்டுருக்காங்கன்னு தானே சொல்லணும். அது ஏதோ ஒன்று முதலமைச்சர் வந்து அவருடைய கையில் வச்சிருக்க துறையை வந்து அவரும் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாரு தானே எடுத்துக்கணும். அவர் கேர்லெஸ்ஸாக இருந்தார். ஏப்பா ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து உனக்கு வந்து தார்க்கம்ப வச்சு குத்திக்கிட்டா இருக்க முடியும்? அதிகாரிகளுக்கு அதுக்காக தானே அந்த துறையை வந்து கொடுத்துருக்கான். லூசாடானி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுக்க முடியும். ஒரு முதலமைச்சராக போய் எல்லாத்தையும் பார்ப்பாரு. முதலமைச்சர் வந்து சட்டம் ஒழுங்கு பராமரிக்கணும், எங்கேயும் குற்றங்கள் நடக்கக்கூடாது, மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அவர் சொல்றதை இவனுங்க வந்து கரெக்டாக அதுபடி நடக்கணும். ஒவ்வொரு துறை இருக்குது. இப்போ சட்டம் ஒழுங்குன்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து சிபிசிஐடின்னு ஒரு துறை இருக்குது, எஸ்பிசிஐடி இருக்காங்க, இந்த மாதிரி பல சிஐடிகள்லாம் இருக்காங்க. அந்த ரவுடி எலிமெண்ட்ஸுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவனுங்கெல்லாம் அந்த இதை கண்காணிப்பு பண்ணணும். இப்போ ஒரு ரவுடி எலிமெண்ட்ஸுன்னு இருக்காங்கன்னா அவங்கள வந்து கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சு தான் பார்த்துட்டு இருந்தால் இந்த மாதிரி குற்றங்களை உடனே தடுத்துருக்கலாம். வைக்காது யாரோட தப்பு? அது வந்து அந்த காவல்துறையினுடைய தப்பு. அதனால தான் காவல்துறையை மட்டும்தான் நம்ம தவறுன்னு சொல்ல முடியுமா? அதை கையில் வச்சு ஆட்சி செய்யறது. அதனால தான் மக்கள் அனுப்பியிருக்காங்க. ஒரு விஷயம் இங்கே பாரு, இப்போ அப்படி பார்த்தேன்னா இதுக்கு வந்து என்னுடைய கணக்குப்படி பார்த்தேன்னா கைது செய்யப்பட வேண்டிய நபர் இன்றைக்கு அவங்க வீட்டுக்கு அந்த இதுக்கு போயிருக்காரு. எங்கே போயிருக்காரு? அவர் பொத்தேரி அந்த இதுக்கு போயிருக்காரு. கைது செய்யப்பட வேண்டிய நபர் அங்கே போயிருக்காரு. அவங்க இதில் போய் கேட்க போயிருக்காரு. நல்ல நியாயக்காரர் மாதிரி. தப்புக்கு காரணமே அவர் தான் பேசு. யாருங்கிறதெல்லாம் நான் பேரை சொல்லிட்டு இருக்க முடியுமாடா ஊடகத்தில்? யாரு குற்றவாளின்னு மக்கள் கருதுறாங்களோ அந்த குற்றவாளி அவருடைய சமாதிக்கு போயிருக்காரு. அப்போ எந்த அளவுக்கு வந்து இருக்கு பாரு. இப்போ அங்கே போகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா அவரும் ஒரு பொறுப்பில் இருக்காரு. ஸோ பார்ப்போம், சட்டம் அதனுடைய கடமையை செய்யும். சட்டம் தன் கடமையை சரியா செய்யும். இல்லை சரியா செய்யலைன்னு சொல்றாரு. சரியா செய்யாதனால தான் இப்போ மாற்றி புதுசாக கமிஷனரை போட்டிருக்கோம். இந்த இடத்துல அதிமுக செஞ்சா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதிமுக செஞ்சான்னா திமுக செஞ்சான்னா எல்லாம் ஒரு குட்டையில் உண்ண மட்டைகள் தான். ரெண்டு கட்சியும் ஒரு கட்சி தான். மக்கள் ஓட்டு போறது வேஸ்ட் இல்லையாங்கிறது நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் ஒரே குட்டையில் ஒரு மட்டைன்னு சொல்றீங்களே. அப்புறம் நீ பேசுறது எங்க பாரு, அவங்க ஆட்சியில் செஞ்ச தவறு நீ வந்து உனக்கு தெரியும். பல்வேறு குற்றங்கள் நடந்துச்சு. அப்போ நம்ம என்ன சொன்னோம்? பதவி விலகுங்கன்னு சொன்னீங்க. அதெல்லாம் பதவி விலக வேண்டும்னு சொல்றதெல்லாம் சொன்னீங்கயா? அட சொல்லத்தான் 12 பேரை சுட்டு கொண்டுட்டானுங்க. அது எனக்கு தெரியாது, நான் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்லும்போது அட்லீஸ்ட் இந்த மாதிரி என்னுடைய அனுமதியின் பேரில் தான் நடந்துச்சுன்னு சொன்னால் அது வேற விஷயம். நான் அதை டிவியில் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாதுன்னு ஒரு முதலமைச்சர் பேசினாருன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர்? பதவி கள்ளச்சாராயங்கிறது வேற, அது வேறடா. அது வந்து போலீஸே வந்து பொதுமக்களை சுட்டுக் கொள்றது. இது பொள்ளாச்சி அந்த வழக்குலயுமே பதவி விலக தான் சொன்னார் மு க ஸ்டாலின் அவர்கள். எடப்பாடி பொள்ளாச்சியில வந்து எத்தனை பெண்களை வந்து கெடுத்து ரேப் பண்ணி அந்த பிள்ளை எத்தனை காணொலி காட்சி எல்லாம் பார்த்தோம். அப்ப அதெல்லாம் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பராமரி பண்ணணும். அதுல ஒரு மினிஸ்டருடைய பையன் இன்வால்வ் ஆனதுனாலதான் அந்த வார்த்தை. ஒரு மினிஸ்டருடைய பையன் அதுல இன்வால்வ் ஆனதுனால தான் அந்த பிரச்சனை. அது இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும்? அப்ப நீங்க பதவி விலகுன்னு சொன்னவங்க இப்ப நீங்க அப்படி சொன்னா மாத்தி தானே பேசுறீங்க. தம்பி, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, இது அரசியல், அவியல் கிடையாது. ஒவ்வொரு அரசியல் என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பேச முடியாது. அவங்க ஆட்சியில இருக்கும்போது தவறுகள் செய்யும் போது நீங்க தவறு பண்ணிட்டீங்க, நீங்க வந்து பதவி விலகணும் அப்படின்னு நம்ம கேட்கறது நம்ம ஜனநாயக கடமை. நம்ம ஆட்சியில இருக்கும்போது தவறு நடந்துருச்சுன்னா அவங்க சொல்றதும் அது ஜனநாயக மாறி மாறி மாத்தி மாத்தி சொல்லிக்குவீங்க. அவ்வளவுதான், முடிவே கிடையாது. இதுக்கு என்ன முடிவு இருக்கு? இதுக்கு என்ன? சரி, இப்ப இந்த கொலையில வந்து குற்றவாளிகள் பிடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அவங்கள குற்றவாளிகளே இல்ல, உண்மையான குற்றவாளிகளை பிடிக்கணும்னு சொல்றாங்க. கண்ணு, உண்மையான சொன்னது யாரு? உங்க கூட்டணி கட்சி திருமாவளவன் அவர்கள். இங்க பாரு, திருமாவளவன் சொன்னாலும் சரிதான், அல்லது ஏயோ பியோ யார் சொன்னாலும் சொன்னது தான். அவங்க வந்து செக்யூர் பண்ணியிருக்கோம். பட் அவங்க குற்றவாளியா இல்லையான்னு நாங்கள் உடனே விசாரிக்க முடியாது. ஏன்? எப்போ அந்த இப்போ ஆம்ஸ்டாங் உடல் நேற்றுக்கே தான் இது பண்ணியிருக்கு. இன்னைக்கு தான் இந்த இதை மாற்றிருக்கோம். இனிதான் அந்த இது எடுத்து அவங்க ஏற்கனவே இவங்களை வந்து நீங்கள் செக்யூர் பண்ண ஆளுகளை வச்சுக்கிட்டு இனிமேல் தான் நாங்கள் விசாரணையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா உண்மையான குற்றவாளி தப்பிச்சு போயிட மாட்டானா? உண்மையான குற்றவாளி உங்க வீட்டில் வந்து உட்காந்துருக்கேன், அவன் விசாரணை ஆரம்பிக்கவே நல்ல நாள் பார்த்துக்கிட்டு இருந்தா அவன் தப்பிச்சு போயிடுவாங்களே. அவங்க பாரு, அவன் தப்பிச்சு போய் எங்க போனாலும் காவல்துறை அதனுடைய கடமையை செய்யும். சரியா? செய்யாம விட்டானால தானே அந்த கொலை நடந்திருக்கு.
யார் வந்து இப்போ செக்யூர் பண்ணி வச்சிருக்கோமோ அவங்களுக்கு தெரியாமல் அந்த விஷயங்கள் நடந்திருக்காது. அப்படி யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்களோ, ஏன்னா அவன் வந்து நம்ம ஆற்காடு சுரேஷுடைய தம்பி பிடிபட்டிருக்கான். அவன் தம்பிக்கு தெரியாமல் இது நடந்திருக்காது. இது ஒட்டுமொத்த இந்த இதுவுமே வந்து ஆருத்ராவுடைய பேசிக்கில் தான் ஆருத்ரா கோல்டு இருக்க அதனுடைய இதை பண்ணி தான் இது நடந்திருக்கு. ஸோ ஆருத்ராவில் இவர் வந்து அந்த கம்பெனி ஓனரில் நீங்கள் வந்து பணம் கட்டணும், உங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு இவர் வந்து ரொம்ப இது பண்ணி நிறைய பேர்த்துக்கு பணத்தையும் ரிட்டர்ன் வாங்கி கொடுத்துருக்காரு. இன்னும் பணத்தை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதில் தான் அவன் வந்து ஆற்காடு சுரேஷ் வந்து இன்வால்வ் ஆகி அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் அவன் அதில் இறந்து போயிட்டான். இப்போ இவர் மறுபடியும் இவர் இந்த பணத்தை இறந்து போயிட்டாரு. இப்போ கொடுக்கணும்னு இவரும் கேட்டுக்கிட்டு இருந்தான். அவன் வந்து பணத்தை கொடுக்க கூடாது ஓனர் சைடு வந்தவன். யாரு? ஆற்காடு சுரேஷ் வந்து பணம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பஞ்சாயத்துக்கு வந்தவன். இவர் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்கிற சைடு ஏழை எளிய மக்களின் சைடு போனவர். அப்போ யார் மேலே இது இருக்குது? இவர் செஞ்சது தான் நன்மை, அவன் செஞ்சது வந்து அயோக்கியத்தனம். சரியா? ஆகையினால இப்போ இவரையும் வந்து இவர் பணத்தை நம்மளை கொடுக்க சொல்கிறாரேன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா ஆருத்ரா குரூப்பு தான் இப்போ ஆடியாளுகளை வச்சு கூலிப்படைகளை வச்சு இந்த காரியத்தை செஞ்சுருக்கணும். ரெண்டாவது இல்லை ஆருத்ரா குழு தான் செஞ்சுருக்கணும் நீங்களே யோசிக்கும் போது இந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய அந்த துறையெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு கண்ணு? அந்த துறையும் அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. தன்னும் வெளியில் சொல்ல வேணாம்யா, தடுக்கணுமா இல்லையா? நம்ம காரணமே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நடந்துருச்சு, நாங்க என்ன பண்றது, நடக்கும்போது நாங்க ஒருத்தர் பின்னாடி போலீஸ்காரன் போயிட்டா இருக்க முடியும்னு காரணம் சொல்லக்கூடாது. இல்ல தடுக்கணும்ல, தடுக்கத்தானே காவல்துறை. தடுக்கத்தான் காவல்துறை. அதான் சொல்றேனே, அவங்க இந்த ரவுடி எலிமெண்ட்ஸ்க்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க அந்த உறங்குகிறதா அது கண்காணிப்பு பண்ணிட்டு இருக்கணும். அவங்களுடைய அந்த ஃபெயிலியர் தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. அதை கண்டிக்காம விட்டது யாருன்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இவரும் அதை கண்டிக்காம விட்டது யாரு? கண்டிக்காம என்ன முதலமைச்சராடா இது விட்டுட்டான்னு அவருக்கு தெரியுமா? ஆமா, அவர் தான் கண்டிக்கணும். அவர் கையில இருக்க துறை தானே அதெல்லாம் கண்டிச்சு தான் இன்னைக்கு மாத்திட்டாரு. கண்டிச்சுதான் வந்து காங்கிரஸ் பிரமுகர் கொலை, இப்ப 2 வாரங்களுக்கு முன்னாடி அதிமுக பிரமுகர் கொலை செய்யப்பட்டிருக்காரு, இப்போ ஒரு மாநில தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. இப்படி கொலைகள் நடந்துகிட்டே இருந்தா இதான் கண்டிக்கிறதுடைய அருமையா? கண்ணு இங்க பாரு, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இது கேட்கிற கேள்வி கரெக்ட். இதெல்லாம் மோட்டிவேஷன்ல நடக்குது. இதெல்லாம் வந்து ஏதோ பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கோ இல்லை இப்போ ஒரு வீட்டில் இறங்கி போய் கொள்ளையடிக்கிறான்னா அது பூரா கொள்ளை கூட்டம் முன்னாடி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் கொள்ளையடிக்கிறதுக்காக கொலை பண்ணிட்டு கொள்ளையடிச்சாங்க. இப்போ நம்ம இதில் அந்த கொள்ளையெல்லாம் கிடையாது. அது பண்ணுறது பூரா வந்து ராஜஸ்தான் அந்த இவங்க தான் திருடங்க தான் வந்து பண்ணுவாங்க. வீடுகளில் இறங்குறது, போடுறது, கொள்ளையடிக்கிறது இதெல்லாம். நம்ம நாட்டில் அந்த திருட்டெல்லாம் இப்போ நின்று போச்சு. இது ரவுடி குரூப்புகளுக்குள்ளே உள்ள அவங்க பஞ்சாயத்தில் உள்ள தகராறில் தான் இந்த மாதிரி வெட்டிக்கிறானுங்க, குத்திக்கிறானுங்க. ஸோ ஆகையினால இந்த ரவுடி எலிமெண்ட்ஸை வந்து குறைக்கணும். ரவுடிகளை வளர்த்து விடுறது யாரு? ரவுடிகளை வளர்த்து விடுறது எங்க கட்சியில எல்லாம். திமுக ஆட்சி வரும்போது மட்டும்தான் ரவுடிகளுடைய அந்த ஆதிக்கம் தலை தூக்குது அப்படின்னு சொல்றாங்க பல பேரும். இல்ல கண்ணு, அது காரணம் என்னன்னா அந்த நீங்க ஃப்ரீயா விட்டுறீங்க, லிபரலா. இல்ல அதான் ஜெயலலிதா அம்மா காலத்துல என்கவுண்டர் பண்ணிவிடும். எங்க ஆட்சி காலத்துல இந்த என்கவுண்டரே நடக்கிறது இல்ல. ஏன் அப்படி? அதுதான் பாதி பேர் கட்சியில ரவுடிகள் தான் இருக்காங்களா? இப்போ எங்கள் கட்சியில் ரவுடி இருந்தால் தான் கட்சிக்காரனை வந்துடலாமே, கொண்டு வந்துடலாமே. எங்கள் கட்சியில் எவன் இருக்கான்? எங்கள் கட்சியில் இருக்க பூரா நாப்புராணி சாப்பிராணி தான் உட்காந்துருக்கான். ஐயா நான் திரும்ப சொல்கிறது, திமுக ஆட்சிக்கு வந்தால் தான் ரவுடிகளுடைய ஆதிக்கம் தலை தூக்குதுன்னு சொல்கிறேன். அப்போ பார்த்துக்கோங்க. அதுதான்ப்பா, அதுக்கு தான் வந்து திமுக தலை தூக்கிறத தட்டி வைக்கணுங்கிறது தான் முதலமைச்சருக்கு இப்போ உள்ள தலையாய கடமை. அதை கரெக்டாக செய்வார், ஒன்றும் கவலைப்படாத. இல்லை, இது மக்களுக்கு ஒரு அச்சமாக தானே இருக்குது. இப்போ நாய் கடிக்கிறதே கட்டுப்படுத்த முடியல இந்த அரசுனால, இப்போ ரவுடிகளை கட்டுப்படுத்திட போறாங்க அப்படிலாம் பொதுமக்கள் கேள்வி எழுப்புறாங்கல்ல. நாய் எல்லாம் இப்ப இந்த கடந்த 10 நாளையில எங்கேயாவது நாய் கடிச்சிருக்கா? நாயை பூரா பிடிச்சி இப்போ ஊசி போட்டு. நீங்க எல்லாமே நடந்ததுக்கு அப்புறம் தான் நடவடிக்கை எடுப்பீங்களா? ஏப்பா தெருவில் நாய் தெரியுதுன்னா நாய் பின்னாடியே போயிட்டு இருக்க முடியுமா? இப்ப நாய் நிறைய கடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லா நாயும் பிடிச்சி ஊசியை போட்டு எல்லாத்தையும் வந்து அந்த இதை அந்த வெறித்தன்மையை அடக்கி விட்டாச்சு. ரெண்டாவது அந்த நாய் கடிச்சாலும் விஷம் ஏறாத அளவுக்கு அதுக்கும் இது பண்ணியாச்சு. ஏதோ ஸ்டெப் பை ஸ்டெப்பு. இப்போ அதாவது கண்ணு இது வந்து பெரிய முன்ன மாதிரி இல்லைப்பா. நாகரிகம் ரொம்ப பெருத்து போச்சு, ரொம்ப ஜனத்தொகையும் பெருத்து போச்சு. ரெண்டாவது மொத்தம் 8 கோடி மக்கள் இருந்து சென்னையில் மொத்தம் 1.25 கோடி மக்கள் இருக்கும். இந்த 1.25 கோடி மக்கள் இருக்கிறத தவிர கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சம் பேர் வந்து ஒரு நாளைக்கு சென்னைக்கு வந்துட்டு போகிறவங்க இருக்காங்க.
இருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி மக்களை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும். கொஞ்சம் கடுமையான விஷயம் தான். கடுமையான வேலை தானே ஆட்சியும் கையில ஒப்படைச்சிருக்காங்க. ஆமா, ஆட்சி இந்த கொலை ஒப்படைச்சிருக்காங்க. நடந்தது வேற எங்கேயோ இல்ல, முதலமைச்சரோட தொகுதிக்கு உட்பட்ட குளத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் இந்த கொலை நடந்திருக்கு. இப்போ அப்ப வந்து முதலமைச்சர் தொகுதியிலேயே இந்த இதுல இருக்குன்னா இப்ப மத்த தொகுதியெல்லாம் என்ன சொல்றது நம்ம? இந்த மற்ற தொகுதியெல்லாம் வந்து இங்கே தான் ரவுடிசம் பெருத்து போயிருக்கு. முதலமைச்சர் தொகுதியிலேயேவா? வட சென்னை தான், சென்னையில் வந்து வட சென்னை தான் சென்னை ரவுடிசம். திமுகவின் கோட்டைன்னு சொல்லுவீங்க. சென்னை திமுகவுடைய கோட்டை தான். அப்ப எப்படி ரவுடிகளை வளர விடுறீங்க? ரவுடிகள் வளர்றதுக்கு வந்து இதெல்லாம் வந்து திமுகவின் கோட்டைன்னா அப்ப ரவுடிகள் கட்டுப்பாட்டுல தானே இருக்காங்க. நாங்க என்ன உரம் போட்டா ஆமா, வளர்க்கணும்? ஏன் நீங்க கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றவங்க அப்புறம் திமுகவின் கோட்டைன்னு சொல்றீங்கல்ல, அப்ப ரவுடிகள் உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கணும். ரவுடிகள் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. யாரு கட்டுப்பாட்டுல? ஏதோ 1-2 இந்த மாதிரி நடக்குது, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ. இப்ப வந்து தொடர்ந்து வந்து தலித்தின தலைவர்கள் அந்த மாதிரி நபர்கள் தான் தாக்கப்படுறாங்க, கொல்லப்படுறாங்கன்னு நீ சொல்றாங்க. வந்து இந்த ஜாதியை தான் கொண்டுட்டு வர இல்லையா சொல்றாங்க தலித்தின் ஏன்னா இப்ப லாஸ்டா தீபக்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரு, இப்போ இவர் கொலை செய்யப்பட்டாரு. தீபக்னு ஒருத்தர் கொலை செய்யப்பட்டாரா இல்லையா? தீபக்கா? ஆமா. யார் அவரு? தீபக் ராஜன் ஒரு நபர் கொலை செய்யப்பட்டார் இல்லையா? சரி. இப்போ அதுக்கடுத்து இப்படி ஒரு நபர் ஆம்ஸ்ட்ராங் நபர் கொலை செய்யப்பட்டிருக்காரு. தொடர்ந்து தலித்தினத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமே கொலை செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாங்க. திமுகவுக்கு தலித்தினத்தவர்களின் ஓட்டுகள் மட்டும் தான் வேண்டுமா, அவர்கள் உயிர்கள் வேண்டாமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இல்லை, இதுக்கு நீங்கள் பதில் சொல்லுவாங்க. தலித்துக்கள் அவங்க வந்து அவங்களா இருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. முன்னையெல்லாம் வந்து தலித்துக்கள் யாரும் வந்து ரவுடிசம்லாம் பண்ண மாட்டாங்க, அமைதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்போ ரவுடிசம் பண்ணுறாங்க. இப்போ அவங்க தான் வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அவங்க தான் வந்து தவறான வழிகளில் தவறான கை காட்டுதலால் அவங்க தான் தவறு பண்ணுறாங்க. தவறான வழிக்கு போக வைக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? அரசு தான் போக வைக்குது. திமுக அரசா? ஆமாம். என்ன இப்படி ஓப்பனாக சொல்கிறீங்க? இன்னும் ஓப்பனாக சொல்லி நீ அதானடா சொல்லி வர்ற. ஆமையா, கையில் அருவாலை கொடுத்து போய் வெட்டிட்டு வான்னு சொல்கிற மாதிரி பேசுகிற. உங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்தவர் தானே அப்படி சொல்கிறாரு. திமுக திருப்பி எடுன்னு சொல்கிறது யாரியா? இங்கே பாரு, திமிரு திருப்பி அடின்னு சொன்னாக்க அதுக்காக எல்லாத்துக்கும் எவன் ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா அவன் ஒன்று அடித்தான்னா நீ அவனை அடிங்கிறது தப்பா? சட்டத்தின் படி போகக்கூடாது. சட்டம் போகலாம்ப்பா, அதுக்காக சட்டம் நீ இங்கனக்குள்ளே இருக்க இப்போ ஒன்று நான் அடிக்கிறேன் இல்லை நீ என்ன அடிக்கிறேன்னு வச்சா அப்போ வந்து இந்த இடத்துல வந்து உடனே காவல்துறை நீங்கள் வன்முறையை தூண்டி விடுறாங்க, அவங்க வந்து கையில் இது பண்ணுறாங்க. இப்போ நீங்களே மாத்திரம் அடிச்சா திருப்பி அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாரு, அடித்தா திருப்பி அடி திமிரு அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய கட்சியினுடைய கொள்கையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ யாரை சொல்றேன்னு எனக்கு தெரியும், சரியா? ஆக கூட்டணி கட்சி தானே அது இருக்கட்டும். கூட்டணியில் இருந்தான்னா கூட்டணி இல்லாமல் இருந்தா என்ன? ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க பாதிக்கப்படும் போது அந்த பாதிப்புக்கு நீங்கள் எதிர்வினை ஆற்றணும்னு சொல்கிறாரு. அதுவே தவறு தான், எதிர்வினை ஆற்றக்கூடாது. இது வந்து காவல்துறையில் தான் போய் புகார் கொடுக்கணும். காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கதான் பார்க்கணும். எடுக்கலைன்னா அதுக்கப்புறம் அவர் சட்டப்பூர்வமாக நீதிமன்றத்தை அணுகி இந்த மாதிரி நாங்கள் புகார் கொடுத்தோம், இந்த மாதிரி எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு உத்தரவு போட்டு அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்க வைங்கன்னு நீதிமன்றத்துக்கு போகலாம். இதெல்லாம் நடைமுறை. அதெல்லாம் விட்டுட்டு தான் இந்த மாதிரி நடக்கிறாங்க. எல்லாம் சட்டத்தை எல்லாருமே அவங்கவுங்க கையில் எடுத்துக்கிறாங்க, எல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால வந்த வேணை தான் அது. சட்டம் ஒழுங்குலாம் இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இப்போ விக்கிரவாண்டியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பிரச்சாரம் முடியுது. இப்படி இருக்கும்போது ஒரு பொதுமக்கள் ஒருத்தர் கேட்குறாரு, திமுக வேட்பாளர் அந்நியர் சிவாவை பார்த்து மது எப்போ ஒழிப்பீங்க அப்படின்னு. அது வந்து பிரதமர் மோடி நினைச்சாதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அப்படிதான் பிரதமர் மோடி நினைச்சாதான் முடியுமா மது ஒழிக்க? ஆமா, இந்தியா பூரா ஒழிச்சா தானே. இந்தியா பூரா ஒழிக்க வேணாம், ஏன் நமக்கு தமிழ்நாட்டில் ஒழிக்க? தமிழ்நாட்டில் மாத்திரம் ஒழிச்சு என்ன பண்ண முடியும்? பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரியில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு. நீ நடுவில் தீவு மாதிரி உட்காந்துட்டு இருக்க திட்டுல. அப்புறம் சுத்தி மது இருக்கும்போது நாங்க மட்டும் மது ஒழிச்சு என்ன பண்ண? நீங்க சொன்னீங்கல்ல, அதனால தானே கேட்கறாங்க. சொன்னோம் சொரக்காயில உப்பு இல்லைன்னு, அதுக்காக வந்து சொரக்காயில உப்பு இருக்குன்னு சொன்னதுனால தானே மக்கள் கேட்கறாங்க. மக்கள் கேட்பாங்க, மக்கள் எல்லாம் தான் கேட்பாங்க. எங்களுக்கு ஆசை தான்ப்பா கடையை மூடணும்னு. கடையை திறந்து இருக்கும் போதே இத்தனை தற்கொலைகள் நடக்குது, விசச்சாராய சாவு. இனி கடையை மூடிட்டோம்னா ரொம்ப இல்லப்பா நடக்கும். அதனால அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில தான் திறந்து வச்சிருக்கீங்க. ஆமையா, உண்மை. பலாத்காரம் கூட நிறைய அந்தந்த இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. இதுக்காக இந்த ரெட் லைட் ஏரியாவை திறந்து வைப்பீங்களா இங்க சென்னையில?
நான் அது ஏற்கனவே நான் ரெக்கமெண்ட் பண்ணவன் தான். ரெக்கமெண்ட் பண்றீங்களா? ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி இருக்கிற காலத்துல இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் வந்ததில்லை. இன்னைக்கு அப்புறம் இளைய சமுதாயம் எதை நோக்கியா போகும்? நீங்களே ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்றீங்க. இந்த பாரு, அப்படியெல்லாம் இருக்காது. எப்பயுமே மறைவா இருக்கிறதுக்கு தான் மரியாதை. மறைவு இல்லைன்னாக்கா அது மரியாதை இல்லை, சரியா போயிடும். விடு. எனக்கு புரியல, நீங்க சொன்னதே புரியல. புரியாது, விடு. நீ இல்ல நீங்க இப்ப சொல்றீங்களே ரெட் லைட் ஏரியாவுக்கு நானே ரெக்கமெண்ட் பண்ணேன்னு சொல்றீங்களே. ரெட் லைட்டை பத்தி நீ இங்க வந்து பேச. ஆமா, ஏன் நீங்க சொல்றீங்க கள்ளச்சாராயம் வந்துரும், அதனாலதான் நாங்க மதுபான கடை திறந்து வச்சிருக்கோம். ஆமா, அதுக்கு ரெட் லைட். அப்ப பலாத்காரம் நடக்குதுன்னா அப்ப அதே மாதிரி நடவடிக்கை இதுல எடுப்பீங்களா? அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? ஆமாயா, அப்ப அதுல வந்து பல பெண்கள் பலாத்காரம் செய்யப்படுறாங்க, அதனால நம்ம இப்படி திறந்து வச்சா யாரும் பலாத்காரம் பண்ண பல மாட்டாங்க. பெண்கள் பலாத்காரம் பண்ணுனா அதை வந்து காவல்துறை தான் கண்டிக்குது, தண்டிக்குது இல்ல. ஆமா, நீங்க நடந்ததுக்கு அப்புறம் தானே கண்டிக்கிறீங்க, தண்டிக்கிறீங்க. அப்புறம் நடக்கிறதுக்கு முன்னாடி யாரு நீ இந்த மாதிரி பலாத்காரம் நீ பண்ண போறேன்னு எனக்கு தெரியுமா? நீங்க அந்த அளவுக்கு நாட்டை திருத்தி வைக்கணும்யா. நாட்டை வடகொரியால கொண்டு போய் தூக்குல போடுற அது மாதிரி தூக்குல போடுங்க. அந்த திராணி ஏன் வர மாட்டேங்குது? நம்ம நாட்டுல அப்படி ஒரு அந்த திராணி ஏன் வரல? லூஸ் தனமா பேசாதீங்க. இந்த சட்டம் நம்ம நாட்டுல அப்படி ஒரு சட்டம் கிடையாது. இன்னைக்கு முகமதிய முஸ்லீம் கண்ட்ரிகள்ல இருக்கு அந்த மாதிரி சட்டங்கள். காலை வெட்டுறது, கையை வெட்டுறது, கண்ணை நோண்டுறது, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கு. இங்க நம்ம நாட்டுல அப்படி இல்லை. என்கவுண்டர்ல போட வேண்டியதானே? என்கவுண்டர்னாலும் போட்டுட்டா அதுக்கப்புறம் அங்க மனித உரிமை கமிஷன் ஒண்ணு இருக்கு. அவன் பயங்கரமா கேள்வி கேட்பான். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்யா, அதுக்கு ஆட்சி நடத்துறீங்க. மனித உரிமை அது மனித மீறல் ஆயிடும். என்கவுண்டர்ங்கிறது சர்வ சாதாரணமா எல்லாத்துக்கும் என்கவுண்டர் பண்ண முடியாது. நீங்க ஒரு 4 பேரை சுட்டு போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எந்த தைரியத்துல பலாத்காரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் நடக்கும். கவர்மெண்ட் உங்க ஆட்சியில நடந்ததே இல்லையா அந்த மாதிரி என்கவுண்டர்லாம்? என்கவுண்டர் நடந்தது இல்லைங்கிறது நானும் ஒத்துக்கிறேன். பட் அது வந்து போற காலப்போக்கில் தான் அது சரியாகும். சரியா? சரி, இப்போ இந்த விக்கிரவாண்டி தொகுதியில வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்போ பார்த்தாலும் ஆளும் கட்சி இந்த பட்டி அரசியல் தான் பண்ணும், ஆடு அடைக்கிற மாதிரி அடைச்சு போட்டு தான் அவங்க ஆளும் கட்சி திமுறை காட்டுவாங்க அப்படின்னு எதிர்கட்சி சேர்ந்தவங்க அண்ணாமலை எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. விக்கிரவாண்டியில் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவது உன்கிட்ட நான் என்ன பதில் சொல்றது? உண்மையை சொல்லுங்க. என்ன உண்மையை? பட்டியலில் அடைச்சு பண்ணாங்கன்னா பட்டியலாக போட்டு வச்சிருக்கோம். ஆமாம், அப்படித்தான் ஈரோட்டில் பண்ணதா சொல்கிறாங்க. ஈரோட்டில் பண்ணா நீ போய் பார்த்தியாம்மா? காணொலிகள் வந்தது இல்லையா? இதெல்லாம் வந்து ஊழியர் கூட்டம் நடக்கும்போது இவங்க ஃபோட்டோ எடுத்து போடுறது, அதை வீடியோ எடுத்து போடுறது, இதெல்லாம் தவறு கண்ணு. இப்போ மொத்த அமைச்சர்களையும் கொண்டு போய் விக்கிரவாண்டியில் கொடுத்து போட்டு ஏங்கண்ணா அதில் என்ன எங்கள் கட்சி வெற்றி பெறணும்னா ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் மொத்த அமைச்சர்கள் வேலையை விட்டு போய் அங்கே இருக்கிறதா? இங்கே பாரு, அது வேலையை விட்டுட்டு போனாங்களா வேலையோட போனாங்களாங்கிறது பிரச்சனை இல்லை. எங்கள் கட்சி ஆட்சிக்கு வரணும், எங்கள் கட்சி ஜெயிக்கணும்னா நாங்கள் பிரச்சாரம் பண்ணணும், மக்களை போய் பார்க்கணுங்கிறது எங்களுடைய கடமை, எங்களுடைய டியூட்டி. அதை நாங்கள் பண்ணுறோம், அவ்வளோதான். இல்லை, இப்போ அதிமுக அந்த இதில் போட்டியிடலை, அப்போ அந்த வாக்குகள் யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க? அந்த வாக்கு எல்லாமே சீமானுக்கு போகும், கொஞ்சம் வாக்கு திமுகவுக்கு வரும். எப்படி திமுகவுக்கு ரெட்டாலையில் போட்ட கையை உதயசூரியனுக்கு போடாதுன்னு சொல்லுவாங்களே? அதெல்லாம் சும்மா. அதாவது என்னன்னா திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இவருக்கும் தான் போகும், நாம் தமிழருக்கும் தான் போகும். இவங்களுக்கெல்லாம் வன்னியருக்கெல்லாம் போகாது. இல்லை, ஆனால் வன்னியர் பெல்ட் தானே அதிகம். வன்னியர் ஓட்டு இருந்தால் வன்னியருக்கு போகும். இது வன்னியர் 42,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க எம்பி எலெக்ஷனில். இந்த ஓட்டில் 20,000 ஓட்டு எங்களுக்கு வரும், ஒரு 20,000 ஓட்டு சீமானுக்கு போகும், அவ்வளோதான். இல்லை, இப்போ விக்கிரவாண்டி தொகுதி ஒரு பக்கம் இருக்கா, இன்னைக்கு கோர்ட்டில் கேட்டிருக்காங்க வேங்கை வயல் இன்னும் ஒருவரை கூட அரெஸ்ட் பண்ண முடியலையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க கோர்ட்லேருந்து. சரியா துப்பு துளக்க முடியல. என்னையா ஒரு ஸ்காட்லாந்துக்கு அரசுக்கு நிகரான ஒரு போலீஸை நம்ம வச்சுக்கிட்டு நம்மளால துப்பு துளக்க முடியலன்னு சொல்றீங்க. அப்போ வந்து நம்ம தகுதியற்ற அரசு தானே நடத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அது எனக்கு தெரியாதுப்பா, அந்த வேங்க வயல் மேட்ரு எனக்கு தெரியல. இல்லை, அதில் நீங்கள் நிறையா பேசியிருக்கீங்க வேங்க வயலை பற்றி. நான் தான் சொல்கிறேனே, நான் என்னமோ சொன்ன மாதிரி பாக்கெட்லேயே திருடனை வச்சுக்கிட்டு இவங்க ரோட்டில் போய் தேடுனா எப்படி கிடப்பான்? அங்கே யார் பாக்கெட்டில் வச்சிருக்கா? அவன் திருடன் அங்கனுக்குள்ளே தான் இருக்கான். அதை கண்டுபிடிக்க வேண்டியது யார்? அந்த போலீஸ் தான் கண்டுபிடிக்கும். அந்த போலீஸ் யார் கட்டுப்பாட்டில் இருக்கு? உடனே சிஎம் தான். அப்புறம் என்ன யாது என்னதான் இப்போ யாரைத்தான் நம்ம இதில் குறை சொல்கிறது? அப்போ வந்து ஒரு சரியான ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்கலன்னு தானே சொல்லணும் நம்ம. ஆமாம் ஆமாம். எல்லாத்துக்கும் ஆமா சொன்னீங்க, சரியான பதில சொல்ல மாட்டீங்களே நீங்க. இல்ல, நீ பேசுறது இல்ல கண்ணு, அப்படி இருக்கு. எல்லாத்துக்கும் சிஎம் தான் பொறுப்புனா சிஎம் அப்ப எங்க சுத்தினாலும் சிஎம் கிட்ட தானே வருது. ஏன் அந்த பொறுப்பை கையில வச்சிருக்காரு அவர்? பாரு, காவல்துறை அதனுடைய முடிக்க விடணும். அங்க வந்து ஜாதிய கலவரம் அடிக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலதான் அதை அமைக்கி வைக்கிறாங்க. புரிஞ்சு? கலவரம் வரனால குற்றவாளி பிடிக்காம வச்சிருக்காங்களா? குற்றவாளி எல்லாம் இது வர பிடிக்காமலாம் இருப்பாங்க, அதெல்லாம் பிடிச்சிருப்பானுங்கப்பா. சாதிய கலவரம் என்னதான் பதில் சொல்ல வாரீங்க? சாதி கலவரம் நடந்திருந்தா பிடிக்காம வச்சிருக்காங்களா அப்ப நாள்? அந்த உண்மையான நிகழ்வுகள் காவல்துறைக்கு கண்டிப்பா தெரியும். காவல்துறை வெளியிட்டா அங்க ஜாதி கலவரம்
நடக்கும். அதனால அதை அப்படியே மூடி மறைக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஆனால் கடைசி வரைக்கும் குற்றவாளி கொண்டு வர மாட்டீங்க கடைசி வரைக்கும். அது எனக்கு தெரியாதுப்பா, நான் போகல. இல்லை, இந்த அடுத்தடுத்த கேள்விகளுக்கு தெரியாதுன்னு பதில் சொல்றீங்களே நீங்க. சரி, இதுக்காக பதில் தெரியுதான்னு பார்க்கலாம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க தான் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டே இருக்கேன். அப்புறம் திரும்ப அதாவது மாநில அரசு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கதா அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பாரு, உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன் எடுக்க மாட்டீங்க? எங்களுக்கு தேவையில்லை ஜாதிவாரி எடுத்தா கணக்கெடுப்பு. தானே யாருக்கு என்ன தேவைன்னு தெரியும். அது இது தெரியாது. அது ஒரு சட்டம் தெரியாம ஐயா, நீங்க இப்படி பண்ணி வச்சுட்டு யாருக்கும் கிடைக்க வேண்டியது யாருக்கும் போயிட்டு இருக்குதுயா. இங்க பாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றிய அரசு தான் எடுக்கணும். மாநில அரசு எடுத்தால் என்ன குறைந்து போயிட போகுது? மாநில அரசு எடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் பிரயோஜனம் இல்லாம போகுது? இங்க பாரு, இப்ப நிதிஷ் எடுத்தார்ல, ஆமா, என்ன நடந்துச்சு? திருப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு யாரு எந்த ஜாதி எவ்வளவு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஒதுக்க வேண்டியதை கரெக்டா ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஒதுக்கி கொடுத்தது இப்ப என்னாச்சு? கோர்ட்ல இப்ப நின்று போச்சா இல்லையா? கோர்ட்ல நின்னுட்டு போகுதியா? என்ன ஒதுக்கணுமோ ஒதுக்கி கொடுக்கலாம்ல. ஒதுக்கி கொடுத்தா நடைமுறைப்படுத்த வேண்டாமா? நடைமுறைப்படுத்த கூடாது தானே ஸ்டே போட்டுட்டான். சும்மா ஏதோ பேசிட்டு இருக்க. இல்ல, நீங்க அவங்க நடைமுறை படுத்தல. இங்க பாரு, இல்ல இன்னைக்கு அதாவது நான் சொல்றதை கேளுங்க. யாரோ இத்தனை சதவீதம் சொல்லிட்டே இருக்கீங்க. அவங்க சொல்ற சதவீதத்தின் அடிப்படையில் கணக்கு பார்த்தோம்னா மக்கள் தொகை எங்கேயோ போகுது தமிழ்நாட்டுல. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்தே அப்படித்தான். அப்ப நீங்க அதை திருத்தம் கொண்டு வரலாமே. நாங்க அதை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எதுக்கோ பண்றீங்க. இதை நாங்க பண்ண மாட்டோம்யா. மத்திய அரசு தான் பண்ணணும், ஒன்றிய அரசு தான் பண்ணணும். ஒன்றிய அரசு பண்ணி அந்தந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி அவங்க ஒதுக்கீடு அவங்க தான் பண்ணி. நீட் தேர்வு பட்டு நீங்க முன்னுதாரணமா போயிட்டு தடவை கேக்குறீங்கல்ல, அது மாதிரி இதுல மாதிரி பண்ணுங்களேன். இதுல ஒரு முன்னுதாரணம். இது முன்னுதாரணம் கிடையாது. இது தேவையில்லாத ஒரு வேலையை நீ நீங்க சொல்றீங்கிறதுக்கு பூரா நாங்க. ஆமாய்யா, இன்னைக்கு காலங்காலமா யாருக்கோ கிடைக்க வேண்டியது யாருக்கோ போகுது. அப்படி செஞ்சுதானே ஆகணும். நான் அப்படி எல்லாம் நம்ம பண்ண முடியாதுடா. இது ஒதுக்கீடுக்கு நமக்கு அதிகாரமே இல்ல. ஒதுக்கீடுக்கு நான் அதிகாரம் சொல்ல வரலையா. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒதுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, நிதியோ ஏதோ ஒதுக்குறீங்க அப்படின்னா சரி, இந்த ஜாதியினர் இவ்வளவு, இந்த இதுல இவ்வளவுதான் இருக்காங்க, இந்த கம்யூனிட்டி இவ்வளவு இருக்காங்க உங்களுக்கு தெரியும்ல. என்னத்தை தெரிஞ்சு என்ன செய்ய போற? தெரிஞ்சு என்னையா செய்ய போறீங்க? அது ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த ஜாதிக்கு தகுந்த மாதிரி இடஒதுக்கீடு பண்ண வேண்டியது நடுவண் அரசு தங்கம். அது ஏன் எல்லாரும் புரிஞ்சுக்காமலே பேசுறீங்க? கொஞ்சம் நீங்க அதை கொஞ்சம் சட்டங்களை படிங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா நமக்கு இடஒதுக்கீடுக்கு மாநில அரசுக்கும் சம்பந்தம் இல்லை. மாநில அரசு ஒன்று என்ன பண்ணலாம்னா உள் ஒதுக்கீடு பண்ணலாம். உள் ஒதுக்கீடு இந்த இப்போ அருந்ததியருக்கு நம்ம 3% கொடுத்தோம். அதுவே இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 18% 3 கொடுத்துருக்கோம், மீதம் உங்கள்கிட்ட தான் இருக்கு 15%. அதுவே எங்களுக்கு பத்தாது அப்படின்னு இவங்க ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க 10 ஃபைட் பண்ணுறாங்கல்ல, அது காரணம் என்ன? சரியான அளவு தெரியாம தானே. சரியான அளவு தெரியாம தெரிஞ்சா இப்ப இந்த பிரச்சனையே வராது. தெரிஞ்சதுன்னா அப்படி எல்லாம் சொல்ல நீங்க குத்து மதிப்பா யாருக்கு ஃபேவராவா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் பண்ண கூடாது. இங்க பாரு, இது ஜாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கிறது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டுல. பாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது. யாரு உங்களை எதிர்க்கிறா? எடுக்கிறது பத்தி யாருமே எதிர்க்கல. இல்ல, எதுக்கணும்னு அவசியம் இல்ல. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நமக்கு எடுக்கிறதுனால பிரயோஜனம் இல்லைன்னா திரும்ப அதையே பேசிட்டு இருந்தா முட்டாள்தனமா கேள்வி கேட்டுக்கிட்டே எடுக்க மாட்டீங்க. யாருக்கோ செல்ல வேண்டியது யாருக்கோ போகும், யாருக்கோ போயிட்டு போதுவோம். வேலை ஏதோ அதை பாரு. அப்புறம் எதுக்கு தான் இப்படி ஆட்சி நடத்துறீங்க? நாங்க எதுக்கு நடத்துறோம்? குரல் கொடுக்குறீங்க, தேவையானது குரல் கொடுக்க மாட்டீங்க. அது நாங்க பேசிக்கிறோம், நாங்க பாத்துக்குவோம். நீ ஒன்னும் என்னமோ சொன்ன மாதிரி நீ அழுகாத. முதல் கண்ணி நீ வடிக்கல. நான் முதல் கண்ணி வடிக்கல. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எதுவுமே இல்லாத காங்கிரஸ் கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறீங்க. திருமாவளவர்கள் அவரே பெரிய மாநாடுலாம் போட்டார், அவருக்கு 2 சீட்டு கொடுக்குறீங்க. அது எங்க கட்சியினுடைய உள்ளுள்ள எங்க தலைவருக்கும் திருமாவுக்கும் உள்ள உறவு. அதுக்கு நீங்க ஒன்னும் வக்காலத்து வாங்க வேண்டாம். நீ பிஜேபிக்கு இதுல இருந்து வர்ற நீனு அந்த சேனல்ல என்னத்துக்கு எங்களை பத்தி நீ பேசுற? பிஜேபியில வந்தாலும் கேட்பாங்கய்யா. கேட்டா எங்களுக்கு என் கூட்டணிக்குள்ள நாங்க இடம் ஒதுக்கீடு. நீங்க நம்மள எதிர்த்து கேள்வி கேட்டாலே பிஜேபி உத்தர குத்துறீங்க. பாரு, இடஒதுக்கீடு உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. எங்களுக்குள்ள உள்ள நான் கேட்கலையா, சீமான் அவர்களே கேட்கிறாரு. சீமானு எது கேட்கணும்? எங்களுக்கு திரும்ப கேட்டா நியாயம். அவருக்கு தானே நாங்க கொடுக்குறோம். நீங்க என்ன அடக்கி வச்சிருக்கீங்களா நம்மள உள்ளேயே? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? இங்க பாரு, சீமானுக்கும் இல்ல காங்கிரஸுக்கு என்ன பவர் இருக்குன்னு 10 சீட்டு கொடுக்குறீங்க. பாரு, அது நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. இல்லையா, ஓட்டு போடுறவங்க கேட்க தயார் செய்வாங்க. அது ஓட்டு கேட்கற கேள்வி என்னோட கேள்வியை பார்க்காதீங்க. உங்க கட்சியில் உள்ள ஒரு தொண்டனுடைய கேள்வி பாருங்க. எங்க கட்சி தொண்டனுக்குமே அது கேட்க கூடாது. அது எங்க தலைவருக்கு தெரியும். உங்க தலைவர் மட்டுமே எல்லாம் முடிவு எடுக்க முடியாது. தொண்டன் ஓட்டு போட்டா தான் நீங்க தலைவனாவே ஆக முடியும். அதெல்லாம் நீ ஓட்டும் போட வேணாம், கீட்டும் போட வேணாம். எங்க இத பார்த்து எல்லாத்தையும் உங்க தலைவர் சொல்லுங்க பார்க்கலாம். இத அதெல்லாம் எங்க தலைவர் சொல்லிட்டு ஓட்டு போடாதீங்கனா ஓட்டு போடாதீங்கன்னு சொல்ல மாட்டாரு. எங்க தலைவர்
தலைவருக்கு வந்து அதிகாரம் கொடுத்துருக்கு கட்சி. யார் யாருக்கு என்னென்ன இடம் ஒதுக்கீடு பண்ணணுங்கிறது அவருக்கு இருக்கு. என்ன அடிப்படையில் காங்கிரஸுக்கு 10, திருமாவர்களுக்கு 2? இங்க பாரு, ஒரு அடிப்படையை சொல்லுங்களேன் பார்க்கலாம். இவ்வளவு பவர் பாய்வுங்க. அதை உங்ககிட்ட நான் விளக்கணும், உங்ககிட்ட அதை பத்தி பேசணும். தேசிய கட்சியா அதை பத்தி உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியம் இல்ல. வேற ஏதாவது சப்ஜெக்ட் இருந்தா இந்த கேள்விக்கு பதில் மறுப்பது எதனால நினைக்கிறீங்க நீங்க? அதை பத்தி உனக்கு எங்க கட்சியோட உள்கட்சி விவகாரத்துல நீ யாரு தலையிடுறதுக்கு? உனக்கு யாரு அந்த அதிகாரம்? உள்கட்சியில நான் வரல. இப்ப காங்கிரஸும் இப்ப திருமாவளுடைய கட்சியும் இப்ப உள்கட்சியில இருக்காங்க. ஆமா, எங்களுடைய கூட்டணி கட்சி. எங்க கூட்டணி, எங்க கூட்டணிக்குள்ள எங்களுக்குள்ள கொடுத்துக்குவோம், வாங்கிக்குவோம். அது நீ ஒன்னும் விலக்கு பிடிக்க வேண்டாம். நீங்க நானும் கேட்க வேண்டாம். ஏன் தொண்டர்கள் நினைப்பாங்கல்ல, நினைக்க மாட்டாங்களா? நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. இல்ல, நீட் தேர்வு போன்ற இதுக்கெல்லாம் இவ்வளவு குரல் கொடுக்குற நீங்க இதெல்லாம் ஏன் குரல் கொடுக்காம விட்டுருக்கீங்க? எப்படி? எங்களுக்கு தெரியும், நீ இதை பத்தி நீ எங்கள்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. சரி, நான் இதை பத்தி பேசல. நீங்க அந்த நீட் தேர்வை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க இல்ல, ஏன் அப்படி? நீட் தேவை ஏற்றுக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, பேப்பரில் படிக்கிறது இல்லை, எத்தனை செய்தி மடல்லாம் படிக்கல. நீட்டு வந்து எங்களுக்கு வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் மார்க் பேசிஸில் உள்ளே போகணும். எத்தனை மார்க் எடுத்தாலும் அதிக மார்க் கட் ஆஃப் அப்போ கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த கட் ஆஃப் மார்க்கில் இருக்கவங்களுக்கு அந்த மெரிட் சீட்டு போகும். அவ்வளோதான். 700 மார்க் எடுத்தவங்களுக்கு 700 மார்க் எடுத்தவனுங்களுக்கு 300 மார்க் எடுத்தவனுக்கு எல்லாம் சீட்டு போகாது. எப்படி போகாது நீங்க சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது. இப்பதானே தெரியும்ன்றீங்க, தெரியாதுன்றீங்க. நீங்க முன்னாடி சிஸ்டம்ல வெறும் 700 மார்க் எடுத்துட்டு பணத்தை கொண்ட கோடி ரூபாய் கொடுத்துட்டு சீட்டு வாங்கி டாக்டர் ஆயிடுறான். ஆனா இப்படி ஆக முடியுது இல்லையே. இங்க பாரு, எத்தனை முறை வாய்ப்புன்னு நினைக்கிறீங்க? இங்க பாரு, இல்ல எத்தனை முறை வாய்ப்பு? எம்பிபிஎஸ் சீட்டு போன முறை நம்ம பழைய சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுதுனேன் 12th, எனக்கு எத்தனை முறை வாய்ப்பு வரும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து டைரக்டா 12th எழுதுனவனுக்கு கிடையாது. சிஎம் சொன்னது நீ கேட்கலையா? நாங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாநிலத்துல நடத்துவோம். நீங்க தனியா நடத்துவீங்க? ஆமா, ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்துவோம். அதை மொத்தமா நடத்திட்டு போட்டுமே ஒன்று தேவையில்லை. மொத்தமா நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க தான் சீட்டு கொடுத்துறோம். நம்ம இந்தியான்னு ஒரு நாடா இருக்கும், அப்புறம் இதுல மட்டும் கேட்கறீங்க. ஒன்றிய இந்தியா நாட்டுல என்ன புடுங்கிட்டான்? சரி, தமிழ்நாட்டுல நம்ம கொஞ்சமா இருக்கிறதுக்கும் நிறைய இந்தியா முழுக்க காலேஜ் இருக்கு, எங்கனாலும் போய் படிக்கலாம்ல பசங்க. ஆமா, அறிவுகரத்தனமா பேசாது. இந்தியாவில் தான்ப்பா 17,000 சீட்டு இருக்கு. எங்க இந்தியாவிலயா? தமிழ்நாட்டுல தான் மாவட்டத்துக்கு ஒரு இருந்துட்டு போகுதியா அதிகமான சீட்டு நம்மகிட்ட தான் இருக்கு. வேற எந்த மாநிலத்திலையும் கிடையாது. புரிஞ்சுக்கோ. அதை கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்க எல்லாம் வெளிமாநிலங்கள்லாம் படிக்கிறது இல்லையா? நம்ம 1-2 போய் மெரிட்ல எவனாவது போயிருப்பான், அவ்வளவுதான். வேற இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, பழைய சிஸ்டம்ல ஒரே முறை தான் வாய்ப்பு, ஆனா இப்போ பல முறை வாய்ப்பு இருக்குல்ல? பல முறை வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கும். ஒன்றும் கவலைப்படாது. நீட்ல மட்டும் இவ்வளவு துடி துடிக்கிறீங்களே இருந்து? அதெல்லாம் இல்லை, மாணவர்கள்லாம் இறங்கி போராடல, நீங்க தான் போராடிட்டே இருக்கீங்க தொடர்ந்து. அதை பத்தி நீ கவலைப்படாத, அதை எங்க அரசு பார்த்துக்கிறோம். இல்லை, அரசு பார்த்துக்கிட்டே இருந்தா எப்படி மாணவர்கள் படிப்புல கேடுது? இதனால என்ன சொல்லிட்டு நீட்டை வந்து தடை பண்ணிடும் சொல்லிட்டு 2021 வந்தீங்க, இன்னைக்கு 2024 ஆயிருச்சு, என்ன பண்றீங்கன்னு கேட்பாங்கல்ல மக்கள். அதான்ப்பா. இங்க பாரு, நீட்டை பொறுத்த மட்டிலும் நம்ம மாநிலத்துல அதிகமான மெடிக்கல் காலேஜ் சீட் இருக்கு. மொத்த சீட்ல வந்து நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இடஒதுக்கீட்டுல இவ்வளவுன்னு கொடுக்க வேண்டியிருக்கும். அதை கொடுத்துட்டோம்னா அவங்க நடத்தக்கூடிய அந்த ஒதுக்கீடுல அவங்க போயிடுவாங்க. நம்ம மாநிலத்துக்குன்னு இவ்வளோ இருக்குது. அதாவது 40-60ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். 10% வந்து காலேஜ் ஓனர்ஸ், காலேஜ் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு 10 விழுக்காடு போகும். அப்போ ஒரு 50 விழுக்காடு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து போட்டுக்கிடலாம். அந்த 50 விழுக்காடையும் வந்து இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடத்தி அதனுடைய அடிப்படையில் போடுவாங்க. அப்படி சரியா நடக்கும் நினைக்கிறீங்களா நீங்க? இங்க பாரு, இந்த சரியா நடக்குது நடக்கல. அப்புறம் குரூப் 1 எல்லாம் இப்ப சரியா நடக்குது. அதுல என்ன முறைகேடு நடந்தது இல்லையா? ஏண்டா முறைகேடு நடக்குதுன்னு எதுல நடந்துச்சு? எங்க டிஎன்பிஎஸ்சில முறைகேடு நடந்தது இல்லையா? எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எங்கேயாவது டிஎன்பிஎஸ்சில முறைகேடு நடந்துச்சு? திறமையா முறைகேடு பண்றீங்களா என்னவோ? ஏண்டா சொன்னாக்கா உடனே சர்க்காரியா கமிஷன் இழுப்பீங்க. அது மாதிரி உங்களுக்கு பொழப்பே இதுதான். சொல்ல முடியும் கண்ணே, நீ இங்க பாரு, இங்க பாரு, உண்மைக்கு பதில் சொல்லலாம், விரண்டவாதத்துக்கு பதில் சொல்லலாம். நீட்ல குற்றச்சாட்டு சொன்னீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில குற்றச்சாட்டு சொல்லதான் செய்வாங்க. நீட் வந்து இப்ப என்ன புடுங்குனா
எல்லாம் கொஸ்டினை போய் 4 மாநிலம் 5 மாநிலத்தில் இது பண்ணி 1500 பேருக்கு வந்து கேன்சல் பண்ணி திரும்ப எக்ஸாம் நடத்துனதுல 800 பிள்ளைங்க தான் போச்சு. மீதம் பிள்ளைகள்லாம் எழுதவே இல்லை. அப்போ இதுல இருந்து இது ஒழுங்கணும்னு தெரியல. தவறுன்னு குற்றம் நிரூபிச்சுட்டாங்க, குற்றத்தை கலைஞ்சிட்டு இப்போ அடுத்த நடவடிக்கை எடுத்துட்டாங்கல்ல. என்னத்த கலவரம் பிடுங்கண்ணா, என்னத்த மறுபடியும் ஒட்டு மொத்தமா கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நடத்த வேண்டியதுதானே. டிஎன்பிஎஸ்ல அப்படி பண்ணுவீங்களா? ஆமா. அப்ப அதே மாதிரி அவங்களும் பண்றாங்க. ஏன் பண்ணலையே? பண்ணிட்டாங்க, அடுத்து கலைச்சு தானே பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா கலைக்கணும், மொத்தமா கலைச்சு மொத்தமா கலைச்சிருவீங்க. ஆமா, மொத்தமா டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே அப்படித்தான். நீங்க சாத்தியம் இல்லாத பேசுறீங்க. டிஎன்பிஎஸ்சில ஏதாவது கொஸ்டின் ஏதாவது அவுட் ஆச்சுனாலோ வேற ஏதாவது நடந்தாலோ ஒட்டுமொத்த எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் தான் நடத்துவாங்களே தவிர இதுல இந்த அவங்க தான் போச்சு இங்க தான் போச்சுங்கிற வேலையெல்லாம் கிடையாது. இது வந்து கிட்டத்தட்ட 4 மாநிலம் 5 மாநிலத்தில் நடந்திருக்கு. இதுலயும் இன்வால்வ்டு பிஜேபிக்காரன் ஒரு தான் இன்வால்வ் ஆகியிருக்கான். இல்ல இப்ப திமுக அந்த கொலைக்கும் பொறுப்பே இருக்காது, சாதிவாரி கணக்கெடுப்புக்கும் பொறுப்பே இருக்காது, இந்த நீட் தேர்வுக்கும் பொறுப்பே இருக்காது, எதுக்குமே பொறுப்பே இருக்காது. அதான் அப்படித்தானே சொல்ல வரீங்க. நாங்க என்ன எங்க அரசு தானே நடக்கும்போது நாங்க என்ன பொறுப்பேற்க என்னதான் இருந்தாலும் எங்க அரசுக்கு தானே வந்து அரசு நடத்துறதுல அப்படி நடந்துகிட்டு இருக்கு கண்ணே. அதெல்லாம் எங்க அரசு பாத்துக்கிறோம், நல்லதே செய்யும், மக்கள் நல்லா இருப்பாங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் தான் எங்களுக்கு முக்கியம். மக்களுக்காக நாங்க எதையும் செய்வோம், கவலையே படாதீங்க. மக்கள் சுவீட்சமா வாழ்றதுக்கு என்னென்ன தேவையோ அதை நாங்க செய்யறோம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். நன்றி நன்றி. இந்த சேனல் 5 தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல சேனல், மக்களுக்கான ஒரு சேனல். நீ கட்டாயமாக பகிருங்க. நன்றி.